ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுக் ஸ்டார் ஃபிஷிங் டேக்கில் இருந்து. வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ கைஸ், என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் ஹூக்கு, பெரிய ஹூக்கு. இது வந்து எதுக்கு நம்ம வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மண்டூக்கு செய்யறதுக்காக வாங்கியிருக்கோம். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆந்திரா போயிருந்தோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து நம்ம டீமில் வந்து மண்டூக்கு இல்லை, நம்மக்கிட்ட கிரஃபும் இல்லை. ஸோ இது வந்து என்னோட ராடு ஒன்று டாப் பீஸ் ஒன்று வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட பாட்டம் இருக்கு, அதை வச்சு பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்ற மாதிரி. ஸோ வாங்க இது வந்து ஃபுல்லாக எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பழைய லுக்கானா ப்ரிடேட்டர் ராடு நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ பாருங்கள், இது டாப் பீஸ் வந்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ராடை வந்துட்டு நம்ம வந்து கிரஃபாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு லைட்டர் எடுத்துட்டு இந்த மாதிரி கைடு இருக்கிற பக்கத்தை மெல்ட் பண்ணி சூடு காட்டினீங்கன்னா கைடு வந்துடும் மெல்ட் ஆகி. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மெல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேடு வச்சு இப்படி சொரண்டோம்னா மேலே இருக்க இதெல்லாம் வந்துடும். அப்படி கம்மெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்து பண்ணணும் கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா பிளேடு கைக்கு வச்சிடும். ஸோ இந்த நூலில் வைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நூல் வந்து கட் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக கைடு வந்து வந்துடும். எப்படி இது பண்ணிட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணாமல் இந்த நூலே வந்துருச்சு. அப்படியே அப்படி எடுத்துட்டோம்னா எடுத்தோம்னா அப்படி கைடு தனியாக வந்துடும். ஸோ இந்த கைடை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த கைடை நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ராடில் வந்து கைடு செராமிக்கு இந்த மாதிரிலாம் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ஸோ இதை ஒரு வாரமாக பத்திரமா வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த இதை வந்துட்டு இப்போ நம்ம இது பிச்சிருக்கோம் இல்லையா, இந்த கைடெல்லாம் எடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கலாம், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு எமரி ஷீட் வச்சுட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஹீட் பண்ணி இந்த கம்மெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக எமரியோ இல்லை வந்துட்டு பிளேட்லேயே லைட்டாக சுரண்டி விட்டிங்கன்னா இந்த அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் ஈவன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணி எல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டோக்கு வச்சு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்டெடியாக நிற்கிறதுக்காக நம்ம லைன் உண்ணி சுற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிட்டோம்னா ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடமா நிற்கும். ஸோ ஒரு ரப்பர் பேண்டோ 2 ரப்பர் பேண்டோ போட்டுக்கலாம். ஸோ நம்ம ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி போட்டு இப்படி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பழைய பிரைடு இருக்குது, மீதி பிரைடு. ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு யூனி நட் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த யூனி நட்டை வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு யூனி நட் ஒழுங்காக ஒழுகல. ஸோ யூனி நட் நான் திருப்பி கூட போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி இறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வைன் பண்ணிக்கலாம். வைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் இந்த ரப்பர் பேண்டை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். நான் வைன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வச்சு நல்லா டைட்டாக டபுள் லேயர் உழுகாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி டைட்டாக ரேப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரேப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து மேலே வரைக்கும் ரேப் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து இப்போ கீழே இன்னொரு தடவை ரேப் பண்ண போகிறேன். டபுள் ரேப்பு பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணலாம். நான் இப்போ இது 2 தடவை ரேப் பண்ணி நான் வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கம் பண்ணல. இந்த பாருங்கள் நாட் போட்டிருக்கேன். கைஸ் இப்போ வந்து இறால் ரெட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீ அப்ளை பண்ண வேண்டியது தான். இதுதான் நம்மளோட ட்ரையர் செட்டப்பு. இந்த ட்ரையர் செட்டப்பில் தான் இப்போ இது ட்ரை ஆகிட்டுருக்கு. இது எதுக்கு இப்படி ரொட்டேட் பண்ணுறோன்னா ஈவனாக காயும், இல்லைன்னா ஒரு சைடு ட்ராப்பாக ஒழுகுன மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் நான் ராடு கைடு மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஸ்லோ கியர்னு சொல்லி இருக்கிற கியர் மோட்டர்னு சொல்லி உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும். 50 ரூபா தான் வரும். 50 ரூபாலேருந்து 100 ரூபா அவ்வளோதான் வரும். ஸோ அதை வாங்கி அதில் ஏசி டிசி இருக்குது. அதில் ஏசி வாங்கினீங்கன்னா ஒரு ப்ளக்கு டேரெக்டாக அதில் போட்டு டேரெக்டாக போட்டோம்னாலே போதும். இது வந்து ஒரு பிவிசி டம்மி. அதில் 3 போல்ட்டு வந்துட்டு நட்டு வச்சு ஹோல்ஸ் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அது மேலே போல்ட்டு போட்டு டைட் பண்ணோம்னா அது ராடு உள்ளே வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏதாவது பழைய ப்ளைவுட்டு இல்லைன்னா பிசிபி போர்டு அது மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ கைஸ் இது வந்து இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட். இது நம்ம வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து க்ளூ பண்ணி அந்த ட்ரையரில் வச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்காக இது எங்கேயாவது யார் மேலே குத்திராமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பெட்ரோல் ஹோஸ் இல்லைன்னா ஃபேன்சி பெட்ரோல் டியூப் அந்த மாதிரி கடையில் கிடைக்கும். இந்த பைக் ஸ்பேர்ஸ் கடையில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மல் பெட்ரோல் டியூப் கூட போடலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு பாருங்கள், இதுலேயே ஒரு ஓட்டை போடுறேன். இதில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடணும். இதோ இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்னா ஸோ இதை கீழே வச்சுட்டு இது நம்ம யூஸ் பண்ணாதப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஸோ எதுலேயும் பட்டாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. ஸோ சேஃபாக ட்ராவல் பண்ணும்போதோ இதை வைக்கும்போதோ நமக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.